ஒரு மனிதராக தான் இருந்திருக்காரு. பிறக்கத்திலேயே எல்லாரும் ஒரு குருகிட்ட போய் அவர்கிட்ட இருந்து தீட்சை வாங்கி அவர்கிட்ட இருக்கிற பவரை கிரகிச்சு வெளியே வருவாங்களே வழிய, இவர் ஒரு சுயம்பு, தானாக உருவாகின ஒரு சுயம்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது உறுதிப்படுத்துகிற மாதிரி என்கிட்ட சாமி பேசின விஷயங்களை நான் அடுத்து இப்போ வர்ற இந்த சீக்வன்ஸ்லேயே அடுத்து நான் சொல்கிறேன். சாமிக்கு 3 குரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாமியோட குரு ரமண மகரிஷி, அரவிந்தர், பப்பா ராம்தாஸ். இந்த 3 பேரும் குருவாக நம்ம சாமி எடுத்துக்கிட்டாரு. சாமி நம்ம இந்த குருக்கள்கிட்ட எல்லாமே போய் கடைசி ஒரு குருட்ட ஒன்றி ஐக்கியமாகினது அப்படின்னா காஞ்சன்காடு பப்பா ராம்தாஸ்கிட்ட.